குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐசிஐசி பேங்க்கில் ஒரு நகை அடகு வச்சுருக்கேன். அதுக்கு ரினியூவல் பண்ணுற டேட் வந்துருச்சு. அந்த டேட்டுக்காண்டி எனக்கு பொழுதுனைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே அப்போ தான் மெயின் ரோட்டில் இந்த நகை கீழே கிடந்தது. சரி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு அவர் அவசரம் அதில் நூல் கட்டியிருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, நூலுக்கு இவ்வளோ நகையில் நூல் கட்டியிருக்காது. 2 செயின் 2 மோதிரம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சாலையில் கொத்தாக கிடந்த தங்க நகைகள். அந்த சாலை வழியாக நடந்து வந்த ஒரு நபர் கீழே கிடந்த தங்க நகைகளை எடுத்துச் சென்றார். அதன் பிறகு நடந்தது என்ன? வாங்க நம்ம நேரடியாகவே அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியை சேர்ந்தவன். எனக்கு ஒரு 35 வருஷத்துக்கு மேலே நான் இங்கே தான், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் இருக்கேன். நான் இப்போ டீ ஷாப் வச்சுருக்கேன். டீ ஷாப்னா டீக்கு மட்டும்தான், வடையும் அது மட்டும்தான், மற்ற எதுவுமே கிடையாது. பீடி சிகரெட்டு அந்த எதுவுமே, எந்த ஒரு போதைப் பொருளும் மற்ற எதுவும் உபயோகிக்கக்கூடாது அப்படின்ற மன உறுதியோட டீனா டீ மட்டும் கறவை பாலில் மட்டும்தான். அதுவும் இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஒரு நகை எடுத்து கொடுத்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. டெய்லி ஒரு 3:30 மணிக்கு அதிகாலையில் என்னோடய வேலை ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகும். அதிகாலையில் ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னா டீ கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு 6 மணி வரையும் அங்கே எனக்கு வேலை இருக்குது. எல்லோரும் வேலையாட்கள் ஒரு 3-4 பேர் வருவாங்க. அவங்க மாஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு, அடுத்து நான் குளிச்சுட்டு திருப்பி இன்னொரு பக்கத்தில் ஒரு சின்ன மினி டிஃபன் கடை இருக்குது, அதை ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் வந்துடுவேன். எப்பயுமே எனக்கு அந்த டிஃபன் கடையில் ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயந்தரம் எப்படி ஒரு 4 மணிக்கு தான் எனக்கு அந்த கடையிலேருந்து நான் வெளியில் ரிலீஃப் ஆகி வர முடியும். வேறு அடுத்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டுக்காண்டி நான் வருவேன் வீட்டுக்கு. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு 12 மணி வாக்கில் எனக்கு கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது என்ன காரணம்னா, எனக்கு ஐசிஐசி பேங்க்கில் ஒரு நகை அடகு வச்சுருக்கேன். அதுக்கு ரினியூவல் பண்ணுற டேட் வந்துருச்சு. அந்த டேட்டுக்காண்டி எனக்கு பொழுதுனைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வெட்டியாக அந்த டேட்டை தாண்டி போனாங்கன்னா உங்களுக்கு வட்டி அதிகமாக கட்டணும், இது பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2-3 நாள். ஆனால் என்னால் போக முடியாத சூழ்நிலை அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி சம்பவத்தை அன்றைக்கி சரி இது தள்ளி போய்கிட்டே போகக்கூடாது, பேங்க்லேருந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் அன்றைக்கி ஒரு 12 மணி வாக்கில் நான் டீ கடை பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 2-3 கடை தள்ளி தான். நான் அப்போ அங்கே போய் ஒரு 2 நிமிஷம் வண்டிக்காண்டி நின்றுட்டுருந்தேன். வண்டிக்காண்டி நின்றுருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் நின்று அப்படி அவர்கிட்ட சரி 2 வீலர் கேட்டு நம்ம போய் பேங்க் போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்றக்காண்டி நான் அவர்கிட்ட 2 வீலர் கேட்குறக்காண்டி தான் போனேன். அப்போ தான் மெயின் ரோட்டில் இந்த நகை கீழே கிடந்தது. சரி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு அவர் அவசரமாக வெளியில் போகிறோன்ட்டோன்னே திருப்பி நான் டீ கடைக்கு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறவங்க டீ சாப்பிட்றாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னேன். நான் இப்படி நகையை கீழே போட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே, கீழே நகை போயிட்டாங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுல்லாமே எல்லாமே பதட்டமானாங்க. சரி அதுலேயும் இது இவ்வளோ தூரத்துக்கு இந்த பதட்டத்தை வேறு மாதிரி கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் நேராக ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உக்கரபாண்டின்ற ரைட்டர் இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் உடனே சொல்லிட்டாரு, இப்போ வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல சரவணா, நீங்கள் அந்த நகையை வச்சுருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி 1/2 மணி நேரத்தில் எங்களுக்கு கன்ஃபார்மாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிரும், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரி அப்போ அதுவரையே நம்ம இது கையில் வச்சுருக்க முடியாது, நம்ம பேங்க் வேறு போக வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இல்லைன்னா அதில் நூல் கட்டியிருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, நூலுக்கு இவ்வளோ நகையில் நூல் கட்டியிருக்காது. 2 செயின் 2 மோதிரம். அதில் நூல் கட்டினோடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது ஏதோ அடகு வச்சு திருப்பிட்டு வந்த மாதிரி இருக்கே, சரி இது பக்கத்தில் எம்டிசி பேங்க் அப்படி இருக்குது, நாங்கள் அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு ஒரு சின்ன. அப்போ உள்ளே போய் மேனேஜர்கிட்ட, சார் இப்படி யாரும் கீழே நகை திருப்பினாங்களா சார், இப்போ கீழே கிடக்குது சார் இந்த நகை அப்படின்னோடனே, இல்லை சார் ஒன்று அப்படியா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் போய் அங்கே உள்ள கேமரா செக் பண்ணி பார்த்ததில் அப்போ இங்கே யாருமே வைக்கலை அப்படின்ட்டாரு. அப்போ நகர கூட்டுறவு வங்கின்னு சொல்ல நல்லா இருக்குன்னு இன்னொரு பேங்க், அங்கே போய் செக் பண்ணால் அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. 3ஆவதாக தான் ஐஓபி பேங்க் போனேன். ஐஓபி பேங்க் போன உடனே அப்ரைஸ்ட்டை கேட்டேன். அப்ரைஸர் சொன்னால் இப்போ இந்த நகையத்துக்காண்டி தான் 2-3 பேர் அழுதுட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலியிலேருந்து கீழே கிடக்கா என்னன்னு பாருங்கள் வைங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ இது நான் இங்கே தான் திருப்பினதா சார், ஆமாம் இங்கே நாங்கள் தான் திருப்பினது, நீ மேனேஜர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
மேனேஜரு ரொம்ப சந்தோஷப்பட்டு சம்மந்தப்பட்டவங்களை அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி நேராக அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பதட்டப்படாதீங்க, உங்கள் நகை வந்துருச்சு, கீழேருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே அவங்கள வர சொல்லிட்டாரு. வர சொன்னோடனே சார்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்களே கொடுத்துருங்க, அவங்க நம்ம பேங்க்லேருந்து தான் வந்திருக்கு, கீழே போட்டாங்க அப்படின்னா நீங்களே கொடுத்துருங்க சார் அப்படின்னேன். அதுக்கிடத்துல ஸ்டேஷன்லேருந்து சொல்லிட்டாங்க, இல்லை சார் உடனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்டேஷன் மூலியமாக தான் கொடுக்கணும் அப்படின்னோடனே சரி சார் அப்போ மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னா மேனேஜர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டேஷன் மூலியமாக வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டு அவங்க நகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரெஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னப்ப நான் அதுலேருந்து கிளம்பலாம் ரிலீஃப் ஆகலாம் பார்த்தா அவர் சார் இல்லை ஒரு அவேர்னஸ்னால ஒரு ஃபோட்டோ எடுப்போம், கம்பல்சரி இது வந்து எவிடென்ட்டுக்காண்டி வேணும் சரவணா அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்தோடனே நான் நேராக சரி சார் நான் அதை போய் ஸ்டேஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அவங்கள அங்கே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி விட்டு நகையை வாங்கிக்கோங்க. நேரம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சார் மாரிமுத்துன்னு இருக்காரு, அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன், இன்ஸ்பெக்டர்கிட்டே கையில் கொடுத்துட்டேன். இன்ஸ்பெக்டர் வந்தோடனே ஒரு ரைட்டர் லேடியை கூப்பிட்டு நீங்கள் வந்தோடனே அவங்கள என்னென்னு விசாரிச்சுட்டு கரெக்டாக அவங்க நகை தானே கேட்டு விசாரித்து கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டாரு. நான் அதுலேருந்து கிளம்பி வந்துட்டேன் சார். வந்துட்டு திருப்பி மறுபடியும் என்னோடய வேலை நான் நகைக்கு வட்டி கட்டணும் அப்படின்ற உடனே நான் அந்த வேலைக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னை ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் வரீங்களா சார் நான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். இல்லை சார் நீங்களே ஒப்படைச்சிருங்க, நான் அதுக்கு சார் திருப்பி இது மறுபடியும் வந்துட்டு அப்படின்னோடனே நான் என் வேலையை பார்க்குறக்காண்டி நான் திருப்பி அங்கே போய் திருவடகத்தில் இருக்க ஐசிஐசி பேங்க் அங்கே போய் வட்டி நகையை திருப்பி வச்சுட்டு திருப்பி என்னோடய வேலைக்காண்டி இங்கே வந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்க அந்த நகையை நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? மனநிலைன்றதை வேற அந்த நகைக்கு உண்டானவங்க எந்த அர்த்தத்தில் அந்த நகையை கீழே போட்டிருப்பாங்க, யாருமே கீழே போடணுன்ற எண்ணம் இருக்காது அவங்களுக்கு. நகை இன்றைக்கி விலை விற்கிற இதில் வந்து ஏதோ மறந்து கை தவறி கீழே போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கணும். நான் கையில் எடுத்த உடனே ஒரு 10-15 பேர் அதை பற்றி பேசினது தான் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒருத்தவங்க நான் கோவாவில் இருப்பேன் நேரம் அந்த நகை கிடச்சா அப்படின்றான், இன்னொருத்தவங்க 1.5 லட்சத்துவாக்கு நான் நேரம் ஒரு கடை பார்த்து போயிருப்பேன் அப்படின்னா, இன்னொரு ஆள் சொல்லிச்சு நேரம் என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்ச்சு. அப்போ இவங்க பூராமே அவங்களோட லைஃப்பை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த கீழே போட்ட மனநிலை அந்த லேடியோ ஜென்ஸோ என்ன நிலைமையில் இருப்பாங்க அப்படின்றத பற்றி யோசிக்கலை. அவங்க அந்த லேடிஸாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் எவ்வளோ சின்ன சுச்சுவேஷனில் ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டாங்க, சரி ஒரு சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். அது ஒன்று என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. சார் தவறான செயலாச்சு, இவங்க ஒரு சின்ன நகைக்காண்டி ஒரு இதுக்காண்டி அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஆகி போயிருமே அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு மனசில் ஓடிச்சு. அதை எடுத்த உடனே அந்த மாதிரி சுச்சுவேஷன் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு நேராக மைண்டில் செட் ஆனது ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் தான். நான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பக்கத்தில் இருந்த ஒரு 15 பேர் 20 பேர் யாருமே பக்கத்தில் இல்லை. நீ அவ்வளோதான், நீ ஸ்டேஷனுக்கு போயிடும் அந்த நகை அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க சம்மந்தப்பட்டவங்க கையில் கொடுத்தது எனக்கு இன்னும் மன திருப்தியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஏதாவது பேசினாங்க, அவங்களை சந்திச்சிங்களா? இப்போ வரைக்கும் நான் அவங்க யாருன்னு கூட முகத்தை கூட நான் பார்க்கல. நான் மேனேஜரை பார்த்தேன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு பேங்க்கில் இருக்கும்போதுமே அவங்க அழுததை தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதை தவிர மற்றபடி அவங்க யார் என்னன்னு கூட எனக்கு விசாரிக்கலை. நான் இப்போ நீங்கள் பேங்க்கு ஒவ்வொரு பேங்க்காக நீங்கள் போய் கேட்டிருக்கீங்க, ஒவ்வொரு பேங்க்லேயும் 2 பேங்க்கில் ஃபஸ்ட் இல்லைன்ட்டாங்க, 3ஆவது பேங்க்கில் நீங்கள் சொன்னப்போ அந்த பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னொன்று என்னென்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா நான் இருக்கும்போது தான் திருப்பிட்டு போனாங்க அந்த அம்மா, கீழே போட்டாங்க. அவங்க 3 தடவை வந்து சார் இங்கே சிசிடிவி கேமரா அவங்கள ஃபுட்டேஜ் பார்த்துருக்காங்க, இங்கே பேங்க் வெளியில் யார் இங்கேயும் கீழே எடுத்துருக்காங்களா இல்லை போட்டிருக்காங்களா வேறு யாரும் எடுத்துருக்காங்களான்னு அவரும் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அவர் சந்தோஷம்தான் ரொம்ப. சரி நம்ம திருப்பி காணாமல் போச்சுன்னு சொன்னவங்களோட நம்மளோட கஸ்டமரோட நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுதான் மெயினான இது. நகையை வந்து நீங்கள் எடுத்தீங்க, திரும்ப கொண்டு போய் அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க, யாருக்கு சேரணுமோ அவங்ககிட்ட போயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்னென்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு தெரியும் எதுக்குங்க நம்மளுக்கு வேலை இருக்குது. காலையில் நம்ம 10-15 பேர் நம்ம அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், அவங்களால நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு அவங்களால தான் சாப்பிட்றோம். அந்த ஒரு மன திருப்தி இருந்தால் போதும். காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே எங்களுக்கு வேலை இருக்குது, நாளைக்கு நம்பி நாங்கள் காலையில் எந்திரிக்கும் போது எங்களுக்கு வேலை இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் காலையில் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சிட்ருக்கோம். அந்த மன திருப்தியே எங்களுக்கு போகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் நகை எடுத்துகிட்டு வந்தப்போ கடையில் வந்து ஒரு 4-5 நண்பர்கள் இருந்தாங்க பக்கத்தில், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்க மக்களோட மனநிலை என்ன மாதிரிங்க இருக்குது சார்? அவங்க அப்படி இல்லை சார். அவங்க இன்றைக்கி காலகட்டம் நகல்றதே அப்படி தான் சார் இருக்குது.
இன்றைக்கி ஒவ்வொன்றுமே எடுத்தோம்னா அவங்களோட வாழ்வாதாரம் மாறிடாதா? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே அவங்க வேலை மட்டும் பார்த்தாலே போதும். 100% காலையில் 8 ஹவர். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வெளிநாட்டில் வேலை பார்த்தேன் சார். 2014 நான் வெளிநாடு போகிறேன். 2004 2009 வரை வெளிநாட்டில் தான் இருந்தேன். நான் அங்கே கற்றுக்கிட்ட ஒன்று, காலையில் 5 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு நான் வேலை பார்க்குற சைட்டில் நிற்கணும். வேலை பார்க்குற சைட்டில் இருந்துட்டு திருப்பி நான் ரூமுக்கு வரும்போது 7 மணிக்கு ரூமுக்கு வரணும். இடைப்பட்ட காலத்தில் விடியல்னு சொல்லி அங்கே நான் பார்க்குற இடம், நான் வேலை பார்க்குற இடத்துல தான். நான் தூங்குகிற இடம் நான் ரூமுக்குள்ளே நான் இருட்டில் தான் வந்திருக்கேன், இருட்டில் தான் நான் போயிருக்கேன். அப்படின்னா அங்கே ஒர்க்கு 12 ஹவர் வேலை பார்த்தாலும் கரெக்டாக வேலை பார்க்கணும். அந்த வேலை மட்டும் பார்த்தா மாதம் சம்பளம் கரெக்டாக அனுப்பிச்சி விடலாம்னு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த சூழ்நிலை கிடையாது. 2 ஹவர் வேலை பார்க்குறாங்க, 4 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அடுத்து பொழுதுபோக்கு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையுமே சொல்லிடுறேன், 8 ஹவர் கரெக்டாக வேலை பாருங்கள். 8 ஹவர் வேலை பார்த்துட்டு மீதி நீங்கள் உங்கள் டயத்துக்கு 8 ஹவர் வேலைன்னா வேலை மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே. ஆனால் இங்கே அந்த வேலைக்கு இடமே கிடையாது. அந்த 8 ஹவர் வேலையை மட்டும் இங்கே யாருமே பார்க்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. மெயினாக சொல்லணும், அந்த சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த கஷ்டன்றதே இருக்காது. அந்த கஷ்டனால தான் அவங்களோட மனநிலை மாறுது. உண்மையிலே பார்த்தா ஒவ்வொருத்தவங்க சொன்னது என்னென்னா, அவங்கள நம்பலை. வேலை பார்க்கணும், காலையில் 8 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கணுன்ற எண்ணத்துக்கே வரல. அந்த ஒன்று தான் அவங்க அந்த மாதிரி யோசிக்க வைக்கிது அப்படின்னு நினைப்பேன் சார். நான் இந்த நகையை தொலைச்சவங்க அவங்க எப்படி வசதியாக இருந்தாங்களா? இல்லை, ரொம்ப நான் விசாரித்தவங்க, நான் சொல்லலை, என்கிட்ட சொன்ன இருக்குல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஒருத்தர் டிரைவராக இருக்காங்க, ஒருத்தவங்க லோடுமேன் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம மன திருப்தியாக இருக்காங்கல்ல, போதும், அவங்க வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்தால் அதுவே போதும், சந்தோஷமாக வாழ்க்கையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டேன். நகை எவ்வளோ நகை? 4.25 பவுனும் எவ்வளோ சொன்னாங்க சார். கரெக்டாக 4.5 பவுனுக்கு மேலே. 2 செயின், 2 மோதிரம், இப்படியே நூலில் கட்டி தான் ரோட்டில் கிடந்தது. ரோட்டில் இதே மாதிரியே கிடந்தது? இதே சேம் இப்படி தான் கிடந்தது. யாருமே பார்க்கல சார். அது அந்த முன்னியத்தில் இன்னொன்று என்னென்னா, நான் கஷ்டப்படுற காலத்தில் ஒரு 2 பிராமின் அவங்க எப்படின்னா, ஒரு சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி பண்ணால் அந்த மாதிரி என்னை என் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த பையன் நல்லா கரெக்டாக பண்ணுவான் வைப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டாங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இன்றைக்கி நான், என் குடும்பம், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க ஒரு 3 பேர் பிராமணி இருக்காங்க, அவங்க கொடுத்தது தான். இன்னொன்று என்னென்னா, அவங்க காலகாலத்துக்கும் என்னையை சுற்றி என்கிட்ட இப்போ வேலை பார்க்குறவங்க ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்கள சார்ந்து ஒரு 10 பேர், அவங்கள சார்ந்து 10 பேருன்னா அவங்க ஃபேமிலியை தான் நான் சொல்கிறேன். அவங்களாம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க கொடுக்குறது, அதுவே எனக்கு போதும். நிம்மதியான வாழ்க்கை அதுக்கு போதும்.